நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் வழிப்பறியில் ஈடுபட்ட நபர்களை பயங்கர ஆயுதங்களுடன் கைது செய்த போலீசார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை காவல் உட்கோட்டத்துக்குட்பட்ட கிருங்காங்கோட்டை பகுதியில் கடந்த 15ஆம் தேதி வழிப்பறியில் ஈடுபட்டதாக மானாமதுரை அருகே ராஜகம்பீரத்தை சேர்ந்த முகமது பாரிஸ், ஆசான், ஆகாஷ், தினேஷ், முருகப்பாஞ்சன், பாலமுருகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஆயுத சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட அளவை காட்டிலும் அதிகமான அளவுள்ள வாள்களை கொண்டு வழிப்பறியில் ஈடுபட்டதாக மானாமதுரை காவல் நிலைய காவலர்கள் கைது செய்துள்ளனர். மேலும் அவர்களை காவல்துறையினர் விசாரிக்கையில் இவர்களுக்கு தென்காசி மாவட்டம் குற்றாலம் வாவா நகரை சேர்ந்த அருணாச்சலம் மகன் நயினார் என்பவர் ஆயுதங்களை தயார் செய்து கொடுத்ததாகவும் வாக்குமூலம் கொடுத்தனர். இதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து 24 பயங்கர ஆயுதங்களை கைப்பற்றப்பட்டு 5 நபர்களையும் சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கில் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷித் ராவத் உத்தரவின் பேரில் மானாமதுரை உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் சண்முகசுந்தரம் தலைமையில் காவல் ஆய்வாளர் ரவீந்திரன் மற்றும் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர்கள் குகன், ராஜதுரை, தலைமை காவலர்கள் கண்ணன், பிரபு, செந்தில்குமார், முதல்நிலை காவலர் ஆனந்த், ராஜா, ராமச்சந்திரன், சங்கர மணிகண்டன், ராஜேஸ்வரன், சரத்குமார், மோகன் ஆகியோர் அடங்கிய தனிப்படை அமைத்து 5 நபர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்ட துணை கண்காணிப்பாளர் சுகுமார் கூறுகையில், இதுபோன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் கடுமையாக தண்டனை பெற்றுத் தரப்படும் எனவும், குற்றவாளிகளுக்கு உதவும் வண்ணம் ஆயுதங்கள் தயார் செய்து கொடுக்கும் நபர்களையும் கடுமையாக எச்சரித்தார். மேலும் நியூஸ் 21 தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார். நியூஸ் 21 செய்திகளுக்காக தினேஷ்குமார். இந்த மாதம் 15ஆம் தேதி மானாமதுரை சேர்ந்த ஒருத்தர் தன்னை 4 பேர் வழிமறித்து பயங்கரமான ஆயுதங்கள் வழிமறித்து அவர்கிட்ட பணத்தை பறிச்சுட்டதா மானாமதுரை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இமீடியட்டாக எஃப்ஐஆர் போட்டாச்சு. இதில் எஸ்பி சார் இந்த மாதிரி அஃபென்சஸ் ரிப்பீட்டட் ஆகக்கூடாதுன்றதுக்காக டிஎஸ்பி தலைமையில் மானாமதுரை டிஎஸ்பியோடைய தலைமையில் மானாமதுரை இன்ஸ்பெக்டர், மானாமதுரை எஸ்ஐ சப்டிவிஷன் டீமை ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க வித்தின் 24 ஹவர்ஸில் இந்த கேஸில் இன்வால்வ் ஆன 4 பேரையும் கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி அவங்க யூஸ் பண்ண வெப்பனை சீஸ் பண்ணாங்க. விசாரணையில் அந்த வெப்பனை தென்காசி குற்றாலம் வாவா நகர இருக்கிற நயனார் கிட்ட வாங்கினதா அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணாங்க. எஸ்பி சார் அவனையும் நம்ம அரெஸ்ட் பண்ணாதான் இந்த மாதிரி வழக்குகள் குறையுன்றதுக்காக அவனையும் அரெஸ்ட் பண்ண சொன்னதால ஸ்பெஷல் டீம் குற்றாலம் போய் தென்காசியில் வாபா நகரில் இருக்கிற அந்த நயனாரையை செக்யூர் பண்ணி அவன்கிட்ட இது மாதிரி விற்கிறதுக்கு வச்சிருந்த 24 டெட்லி வெப்பன்ஸையும் சூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவனை நயனாரை விசாரிக்கும் போது இதே மேலே அவன் சில பேருக்கு இது மாதிரி டெட்லி வெப்பன்ஸை விற்றதா சொல்கிறான். அதனால நாங்கள் அவன்கிட்ட யார் யார் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வெப்பன்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு இருக்கோம். அந்த விசாரணையில் அவங்ககிட்ட யார் யார் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சு அவங்க மேலே நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்தோம். மேலும் இந்த மேலே கேசஸில் நாங்கள் இமீடியட்டாக சார்ஜ் ஷீட் போட்டு இந்த குற்றத்தில் ஈடுபட்ட இந்த அக்யூஸ்டுக்குனா கன்விக்ஷன் கட்டாயம் வாங்கி கொடுத்தோம். அதே போல் சிவகங்கை மாவட்டத்தில் இந்த மேலே குற்றச்செயல்களில் யார் ஈடுபட்டானோ அவங்க மேலே எஸ்பி சார் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 90405952 80981879 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.